பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோட நம்ம எந்த காரியத்தை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு ஆண்டவர் யாரு அப்படின்றத ஏசுப்பா கிளியராவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு பிதாவாகிய தேவன் வேற யாரும் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய நாமத்துல தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கு அப்படின்றதையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய பரிசுத்த நாமமாகிய இயேசு என்கின்ற நாமத்துல நம்ம ஞானஸ்தானத்தை பெறுகின்றதன் மூலியமாகத்தான் நம்மளுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய நாமத்துல தான் நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படும் அப்படின்ற காரியங்களையும் நம்ம அறிஞ்சிருக்கோம். அவருடைய வசனத்துக்குள்ள ஒருவன் நிலைத்திருந்தால் அவன் தேவனுடைய சீஷனா இருப்பான் அப்படின்றதையும், தேவர் இந்த உலகத்துக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த நாட்கள்ல அவர் யாரா இருந்தாரு? அவர் நமக்கு குருவா இருந்தாரு. நாம் அவருக்கு சீஷர்களா இருக்கிறோம். அவருடைய அடிச்சவடுகளை பின்படும்படியா அவரே நமக்கு மாதிரியை காமித்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அவருடைய அடிச்சவடுகளை நம்ம பின்படணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வேத வசனங்களை வாசிக்கும் போது நீங்க இப்படிதான் நடக்கணும் அப்படின்றதையும் அவரே காமிச்சு போனதுக்கு அடுத்து, நீங்க உலகத்தின் எல்லா இடத்துக்கும் நீங்க போய் எல்லாரையுமே என் சீஷர்களா மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மத்தாய் 28வது அதிகாரம் 19வது வசனத்துல கட்டளைகளை சிஷ்யர்களுக்கு கொடுக்கறதையும் இது எல்லாவற்றையும் நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை அறிஞ்சதுக்கு அடுத்து ஏசப்பா தான் பிதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அநேக சத்தியங்களை, சத்தியத்துல இருக்கிற அநேக விதமான அந்த ஆழங்களை குறித்து ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சதுக்கு அடுத்து நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும் இல்லைங்களா? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள நிலைத்து இருக்கோம். சத்தியத்தின்படி ஆண்டவரை வந்துட்டு தொழுது கொண்டிருக்கோம். ஏன்னா வந்துட்டு வசனத்திலயும் எழுதப்பட்டிருக்கு. யோவான் 4வது அதிகாரத்துல 24வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஏசப்பாவை தொழுது கொள்கிறவங்க எப்படி தொழுது கொள்ளணுமா? அவரை வந்துட்டு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற அவருடைய உண்மையாகிய அவருடைய சரீரமாகிய சபையா நம்ம இருக்கோம். அவருடைய தலைக்குள்ள நம்ம வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அவயவமாக அவருடைய சரீரமாக நாம் இருக்கிறோம். இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து தான் தலையா இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அவருக்கு அவயவமா இருக்கிறோம். ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இது எல்லாவற்றையும் அறிந்த பின்பு இந்த உலகத்தின் பிரயாணத்துல, இந்த உலகத்துல நம்ம யாரா இருக்கோம்? அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அடுத்து அவருக்காக இனி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம். அந்த வாழ்க்கையின் மூலியமாக நாம் நித்திய ஜீவனை அடைய போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி வாழ்கின்றவன் தனக்கென்று ஜீவிக்காமல் தனக்காக மரித்து உயிர்த்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வேண்டும் என்று இருக்கிறதுக்காகத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய எதிர்பார்ப்பு இந்த உலகத்துக்குரியதா இல்லாம முழுசாவே பரலோகத்துக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு. நம்மளுடைய நம்பிக்கை இந்த உலகத்துக்குரிய நம்பிக்கையா இல்லாம பரலோகத்துக்குரிய நம்பிக்கையா நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும் அப்படின்ற காரியங்களையும் ஏசப்பா கிளியராவே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு காமிச்சிருக்கிறாரு. அப்படி காமிச்சிருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரே ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் அறிஞ்சதுக்கு அடுத்து அநேக நேரங்களில நாம இருதயத்தில் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். என்னப்பா இனி எப்படித்தான் இருக்க போதோ, இன்னும் எவ்வளவு நாள் தான் அப்படின்னு சொல்லி தெரியலையே, ஐயோ இப்பவே என்னால முடியல அப்படின்றது போல இருதயத்துல சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அதனால அந்த சோர்ந்து போறதுக்கு உண்டான காரணம் என்ன? நம்மளுடைய இருதயத்துல ஆதியில அவர் மேல் வைத்த அந்த அளவின்படியான ஒரு அன்பு இன்னைக்கு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற அந்த காரியத்தையும் நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நம்ம அறிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்துல சோர்ந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்பவும் கூட திருட மனதோடு கூட இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த காரியங்களையும் நம்ம அறிஞ்சுக்கிறதுக்காக முதல் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்பு நம்ம தளர்ந்து போகாமல் இருந்தா ஏற்ற காலத்துல நம்ம பலனை அறுப்போம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு ஆவியானவர் இல்லைங்களா? அப்படின்னா நாம் நன்மையை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதனால் நாம் இருதயத்துக்குள் சோர்ந்து போகிறதுல எந்த விதமான காரணங்களும்
இல்ல. நம்ம சோர்ந்து போறதுக்கு உண்டான எந்த காரணமும் இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம எதை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், நன்மையை செய்து கொண்டிருக்கோம். எது நன்மை என்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுதான் நன்மை, இதை பின்படு அப்படின்ற அந்த காரியங்களையும், இதை நீ பின்படுகின்றதன் மூலியமாக நீ அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ள போகிறாய் அப்படின்றத அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு காமித்திருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க நன்மையே செய்து கொண்டிருக்கிறதுனால நீங்க நல் மனசாட்சி உடையவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல அநேக இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்குள்ள நிறைவேறும் போது நம்ம என்ன பண்ணணும்? சோர்ந்து போகிறதுக்கு ஒண்ணும் இல்ல, வசனம் தானே நிறைவேறுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் சந்தோஷப்படணும். இன்னும் அதை நினைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தணும். அதுதான் ஏசப்பா மத்தாய் இப்போ 5வது அதிகாரத்துல சொல்றாரு இல்லைங்களா? 10, 11வது வசனங்களை நம்ம பார்க்கும்போது அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நம்ம வந்துட்டு தூசிக்கப்படும் பொழுது, அவர்களால ஒதுக்கப்படும் பொழுது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இது நம்ம மகிழ்ந்து களி கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? மகிழ்ந்து களி கூறணும் அப்படின்னா வசனம் உங்களுக்குள்ள நிறைவேறுது, நன்மை தானே செய்து கொண்டிருக்கிறீங்க, நன்மை உங்களுக்குள்ள தேவனுடைய வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறபடினால ஏசப்பா நன்றி தகப்பனே அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. இதுதான் நீங்க சொன்ன இந்த வசனம் தானே எங்களுக்குள்ள நிறைவேறுது அப்படின்னு சொல்லி நீங்க எப்பொழுதும் மகிழ்ந்து இருக்கிறவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படி நீங்க வந்துட்டு தேவனுடைய வசனத்தை நிதானிச்சு அது உங்களுக்குள்ள நிறைவேறுது அப்படின்றத நீங்க வந்துட்டு அதை கவனிக்காமலையும், இல்லைன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு உலக பிரகாரமாக மாறிடுச்சுன்னா, உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு உலகத்துக்குரிய ஒரு எதிர்பார்ப்பாக நம்மளோட இருதயம் மாறிடுச்சுன்னா இருதயம் சோர்ந்து போயிடும். சோர்ந்து போறதுக்கு உண்டான முழு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. என்னுடைய எதிர்பார்ப்பு பரலோக ராஜ்யம் இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மகன் மகள் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்து என்றென்றைக்கும் அழியாத அவருடைய நித்திய ராஜ்யத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன், அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை இல்லைங்களா? அதை அடையணும் அப்படின்றதுக்காகத்தான் ஏசப்பா இன்னைக்கு இந்த உலகத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்குண்டானவைகளை தேடாமல் இதோ பரலோகத்துக்குண்டானவைகளை தேட வேண்டும் இல்லைங்களா? முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா அவருக்குண்டானவைகளை தேடுகின்றதுக்காகத்தான் ஏசப்பா வந்துட்டு இன்னைக்கு இந்த உலகத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்துக்குரிய எந்த காரணங்களையும் முன்வைத்து நாம் இருதயத்தில் சோர்ந்து போகிறதுக்கு எந்த ஒரு காரணங்களும் இருக்காது. ஒருவேளை உலகத்தின் ஒரு காரியத்தை எடுத்து இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி இதனால் தான் நான் இருதயத்தில் சோர்ந்து போனேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பதாக நாம் சொல்வோம் ஆகில் நிச்சயமாக இதோ அதற்கு தேவன் காரணம் அல்ல. ஏனென்றால் முன்னமே அவர் எல்லா காரியங்களை குறித்து நீங்கள் எதை குறித்து யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்கிறதையும், எப்படி நீங்க விசுவாசத்துல உறுதியா நிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், நீங்க எங்க நீங்க சாய்ந்தவங்க, எதை சார்ந்து இருக்கணும், நீங்க இந்த உலகத்துக்குரியவங்க கிடையாது, நீங்க பரலோக ராஜ்யத்துக்குரியவங்க அப்படின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனால்தான் நம்ம தளர்ந்து போகாமல் இருந்தா ஏற்ற காலத்துல என்ன பண்ணுவோம், கரெக்டா பலனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இருதயத்துல சோர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம தளர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தளர்ந்து போயிட்டோம்னா நம்மளால பலனை கொடுக்க முடியாது இல்லைங்களா? பலனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா என்னன்னு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா எங்கிருந்து அது ஆரம்பிக்கப்படுது அப்படின்றத பாருங்களேன். இருதயத்துல சோர்ந்து போறதுனால தான் நம்ம ரட்சிப்பையே இழந்து போயிடுவோம். அதனால நம்மளோட இருதயம் எந்த ஒரு காரியத்தை நிமித்தமானா இருதயம் சோர்ந்து போயிருக்குங்களா? சரி, சோர்ந்து போயிருந்தா அதுக்குண்டான காரணங்கள் என்ன? அந்த சோர்ந்து போயிருக்கிற அந்த இருதயத்தை எப்படி ஆண்டவர் தேற்றுவார்? சோர்ந்து போறதுக்கு உண்டான சில காரணங்கள் எல்லாம் நம்ம முன் வைக்கிறோமே, அந்த காரணங்கள்லாம் கரெக்ட் தானுங்களா அப்படின்னு சொல்லி கூட நம்ம வசனத்துல கவனிச்சு பார்க்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். ஆமென். இத பாருங்களேன், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கின்றவர்களாக இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு
ஏசப்பா மகிமையை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏசப்பா மகிமையையும் அதுக்கடுத்து கனத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். யாருக்கு? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை யாரெல்லாம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி. நற்கிரியைகள்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய வசனத்தை பின்பற்றி அவர் நடந்து காமித்ததன்படியாக நாமும் நடக்க வேண்டும் என்கின்றது தான் அந்த நற்கிரியைகள். எப்படி செய்ய வேண்டும் என்கிறத எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே முன்மாதிரியாக நமக்கு இருந்து ஒரு திருஷ்டாந்தமாக அடிச்சவடுகளை நமக்கு காமித்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே அடிச்சவடுகளை வந்துட்டு சீஷர்களும் பின்பற்றி நடந்து கொண்டாங்க. அவங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காம இந்த உலகத்தின் மேல எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு, உலகத்தின் மக்கள் மேல எந்த விதமான எதிர்பார்ப்பு, அவர்கள் மூலமாக வருகின்ற எந்த விதமான புகழ்ச்சியும் பணமும் அந்தஸ்தும் ஐஸ்வர்யமும் பேர் புகழ் இல்லைன்னா இந்த உலகத்துல கிடைக்கிற சில சிற்றின்ப மாய இச்சைகள், இந்த எந்த காரியங்களையும் அவங்க நோக்கவே இல்லை. அந்த காரியங்களை அவங்க பார்க்கல. அவங்க முழுசாவே பரலோகத்துக்குரிய காரியங்களை மட்டுமே அவங்க தேடினாங்க. வாஞ்சியோடு கூட அந்த காரியங்களை நிறைவேற்றுகின்றதுக்காக அவங்க ஆவலா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களை இப்ப நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது கூட நம்மளால கவனிச்சு கொள்ள முடியும். ஆமாப்பா, இவங்க கம்ப்ளீட்டாவே ஏசப்பாவே இந்த உலகத்துல மாம்சத்துல இருந்த நாட்கள்ல எப்படி ஏசப்பா இருந்தாரோ சேம் அது போலவே இவங்களோட பிஹேவியர்ஸும் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை வாசிக்கும் போது ஏசப்பா இந்த இடத்துல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லவே முடியாது. ஏசப்பா நம்ம எப்படி மத்தாய் மார்க் லூக்கா அதுக்கடுத்து யோவான் புத்தகத்துல வாசிக்கும் போது அந்த 4 சாப்டர்லயும் ஏசப்பா எப்படி நம்ம பார்த்தோமோ அதே ஏசப்பாவை நம்மளால அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சீஷர்களுடைய அந்த நல் நடக்கையின் மூலியமாக, அவர்களுடைய நற்கிரியைகள் மூலியமாக, அவர்கள் ஆண்டவர் மேல அன்பை வைத்து அவரை எதற்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டாங்களோ அந்த காரியங்களை நிறைவேற்றுகின்றதுக்காக அவங்க எப்பொழுதும் ஆவலா இருந்ததுனால, ஆண்டவர் முன்னமே அவர்களுக்கு எல்லா காரியங்களை குறித்து சொன்னபடியினால அவங்க எந்த ஒரு காரணத்தை முன்வைத்தும் இருதயத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டு ஆண்டவருக்கு பணிவிடையை செய்து அவர்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போலதான் நாமளும் ஆசையா தொடருகின்றவர்களாக இருக்கணும். ஆனா இந்த உலகத்துக்குரிய மகிமையை தேடாம பரலோகத்திலிருந்து ஒரே மெய்யான தேவனாகிய அவரிடத்திலிருந்து வருகின்ற அந்த மகிமைக்காகத்தான் அவர் இந்த உலகத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். சரி, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆமேன். ஆமேன். பாருங்களேன், ஏசப்பா வந்துட்டு இந்த உலகத்துல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நற்கிரியைகளை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அந்த நற்கிரியைகளை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இருதயம் சோர்வடைய கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல இருதயம் சோர்வடைகிறதுக்கு உண்டான சில காரணங்கள் கூட இருக்கு. பாருங்களேன், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆவியானவர் இப்படியாக சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்படுகிறேன். ஏனென்றால் என்னுடைய பழைய வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கை இருக்கவில்லை. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் என்னுடைய கடன் பிரச்சனைகள் மாறும். எனக்கு இந்த உலகத்துல ஒரு ஐஸ்வர்யவானா நான் மாறிடுவேன். எனக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்றது போல இம்மைக்காக மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால் என்னுடைய எதிர்பார்ப்பு என்கின்றது உலகத்துக்குரிய தேவனை அறியாத ஒரு புறஜாதியா இருக்கின்ற ஒரு மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ இந்த எதிர்பார்ப்பு தான் நமக்கிட்டயும் இருக்கு. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையே கொடுத்தாரு. அப்படின்னா நீங்க ஜீவன் கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும்ப்பா, என் குழந்தை வந்துட்டு நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், நான் கஷ்டப்பட்டது போலலாம் அவன் படக்கூடாது, அது அந்த காலேஜ்ல படிக்கணும், அது அந்த வேலையில இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இம்மைக்காக மாத்திரமே அவரை பின்பற்றுகின்றவர்களாக இருந்தால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. என்ன பரிதபிக்கப்படுகிறவர்கள் அப்படின்னு சொன்னா கடைசிக்கு கைவிடப்படுகிறவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா
இம்மைக்காக நம்ம கர்த்தரை பின்பற்றினா நம்மளுடைய நோக்கம் இருக்கு இல்லைங்களா, எந்த ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்க வேண்டியதா இருந்துச்சோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இல்லாம எதிர்பார்ப்பே மாறினபடியினால நம்மளுடைய உள்ளம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்துக்குரிய சில காரியத்துக்காக அவரை பின்பற்றுறபடினால நாம் விரும்பினது கிடைக்காமல் போகும் பொழுது என்ன ஆகும், இருதயம் சோர்வடையும். இருதயத்தில் சோர்வடைந்த பின்பு ஜெபம் செய்கின்றதுக்கு முன்ன வருங்களா அப்படிப்பட்ட இருதயம்? இல்ல. வேத வசனங்களை வாசிக்க முடியுங்களா அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்? கண்டிப்பா வாசிக்க முடியாது. சுவிசேஷத்தை போய் அறிவிக்க முடியுங்களா? நானே எந்த நன்மையை பெற்றுக்கொண்ட, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சுவிசேஷத்தையே அறிவிக்கலாம் போக மாட்டாங்க. மற்றபடி பெரிய ஒரு சாட்சி அவங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பவும் எரிச்சல், கோபம், சண்டைகள் இது எல்லாமே இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விசுவாசத்தையே எழுந்து போன ஒரு மனநிலைமையில இருப்பாங்க. ஆனா ஞாயிறுந்தோறும் அவங்க வந்துட்டு சபை கூடுகைக்கு போயிட்டு வருவாங்க, இல்லைன்னா 8 மணி கால்ல கனெக்ட் ஆவாங்க. பெருசா எந்த விதமான ஒரு மாற்றமும் அவங்களுடைய வாழ்க்கையிலயும் அவங்களுடைய நடக்கையிலயும் வந்திருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இம்மைக்காக மாத்திரமே அவரை நாம் பின்பற்றுகின்றவர்களாக இருக்கிறபடினால நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் நம்மளுடைய நம்பிக்கையும் வேற விதமாக இருக்கிறபடினால நம்மளுடைய இருதயம் அது எல்லாவற்றையும் நாங்க பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இருதயம் சோர்வடைந்து போகும். சோர்வடைந்த ஒரு இருதயம் உள்ளவன் அவன் எப்படி இருப்பான்? அவன் தளிர்ந்து போனவனாக இருக்கின்றதுனால அவன் பலன் கொடுக்க முடியாது. அது வாடி போன ஒரு செடிக்கு ஒப்பா இருக்கும். வேரோட கெட்டு போனது போலயும் வேர் இல்லாம இருக்கிற ஒரு செடியை போலதான் இருக்கும். எபிரியர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எபிரியர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். ஆமீன். நம்மளுடைய நம்பிக்கையை குறிச்சு நாம் அறிக்கையிடுவதில் நம்ம எப்படி இருக்கணுங்களா, உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா வாக்கு தத்தத்தை செய்தவர் யாரு? அவர் யார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? வானத்தையும் பூமி சகல அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தரா இருக்கிறவர். நாம் நம் தாயின் கருவில தோன்றுகின்றதுக்கு முன்பதாகவே நம்மளுடைய பாவத்துக்காக அவரே இந்த உலகத்துல மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மளுடைய பாவத்துக்காக அவரே மரித்து உயிர் தெழுந்த தேவன் அவர். எந்த ஒரு நாள்ல நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்தி கொள்வேன், அதுக்கடுத்து என் பிள்ளை நான் தான் அவனுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு தன்னுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி வரும் அப்படின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தார். எப்போ முன்குறித்து வைத்திருந்தாரா? இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு எபேசியர் வசனத்துல இல்லைங்களா, 1 அதிகாரத்துல. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் வாக்கு தத்தத்தை செய்தவர் யார் என்கின்றத அறிந்தபடியினால நாம் நம்மளுடைய நம்பிக்கையை குறித்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய உதடுகள்னால நம்ம அறிக்கை செய்தோமே என்னன்னு சொல்லி, ஆண்டவரே நிச்சயமாக நீர் எதற்காக எனக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தீரோ அதை நிச்சயமாக நான் அடைவேன், நான் அதை பெற்றுக்கொள்வேன் ராஜா. அதற்கு ஒரு தகுதி உள்ள மனுஷனாக நான் எப்பொழுதும் இருக்கும்படியாக ஐயா உங்கள் மேல் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசத்தை நான் கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்தி காமிப்பேன் ராஜா, உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் தகப்பனே அப்படின்னு சொல்லி நம்மளோட இருதயத்திலிருந்து நம்மளுடைய உதடுகள் மூலியமா நம்ம அறிக்கை செய்தோம் இல்லைங்களா, நம்மளோட இருதயத்திலிருந்து விசுவாசித்தோம் இல்லைங்களா, அதனால தான் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு இல்லைங்களா. அப்படின்னா அதுல நம்ம உறுதியா இருக்கணும். அதுல நம்ம எதுனா கொஞ்சம் அப்படியே விசுவாசத்துல உறுதி இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, உறுதி இல்லாமல் போறது அப்படின்னு சொன்னா என்னன்னு அர்த்தம்? நம்மளுடைய உலக ரீதியான சில காரியங்கள் மேல நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எழுப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனத்துக்கு ஒப்பா இல்லாம ஒரு புறஜாதிக்குள்ள இருக்கிற சில விருப்பங்கள் எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக ஆண்டவரை பின்படுகின்றவர்களாக, இம்மைக்காக பின்படுகின்றவர்களாக நம்ம மாறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விசுவாசத்தில் உறுதியா இருக்க முடியாது. என்ன ஆகும்? விசுவாசத்துக்குள்ள இருந்து விழுந்து போயிருவாங்க. என்ன நடந்தாலும் அவ்வளவுதான். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, அது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன நடந்தாலும் அந்த ப்ராப்ளம்க்கு உண்டான காரணங்கள் எனக்குள்ள ஒரு கீழ்ப்படியாம இருக்கும். அந்த கீழ்ப்படியாமைக்கு ஒரு சிச்சையாகத்தான் ஏசப்பா ஒரு காரியத்தை அனுமதிச்சிருப்பாரு. ஏன் அனுமதிப்பாரு? எபிரியர்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஏசப்பா யார் சிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏசப்பா நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுது என்ன ஆகக்கூடாதுங்களா, நம்ம சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏசப்பா நம்மளை சிச்சிக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போகக்கூடாது, அந்த இடத்துல நம்ம பலன் அடையணும், வசனம் நம்மளுக்குள்ள நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பாவுடைய வசனம் நம்மளுக்குள்ள நிறைவேறும் போது என்ன ஆகணும்? நம்ம பலன் அடையணும். ஏசப்பா நான் அவருடைய மகன்,
தான் நேசிக்கிற எந்த மகனையும் அவர் சிச்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா வந்துட்டு இருக்க வண்டி கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னாலும், வண்டி கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா காரணம் வந்துட்டு என்ன? பார்வோனுடைய ரதத்தில் இருக்கின்ற அந்த ஒரு சக்கரம் இருக்கு இல்லைங்களா, அந்த வீலை வந்துட்டு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த செங்கடலை பிளக்க செய்யும் போது பார்வோனுடைய அந்த படைகள் எல்லாமே அவங்கள பின்பற்றி போய் கொண்டிருப்பாங்க அவங்க பின்னாடியே. அப்ப போகும்போது அந்த ரதத்துல இருக்கிற அந்த சக்கரத்தை எசப்பா எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் வீல். ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? அவங்களுடைய வண்டி முன்ன போகாதபடிக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவரே வந்துட்டு அதை அனுமதிச்சாரு, அவங்களுக்கு ஒரு சிச்சையா தண்டனையா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. ஒரு வண்டிக்கு பிரச்சனை அப்படின்னாலும், நம்மளுடைய ஹெல்த் ப்ராப்ளம்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் என்னுடைய கீழ்ப்படியாமையா ஆண்டவர் காமிக்கிறாரு. காமிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டி நம்ம கிட்ட சொல்லி பார்ப்பாரு. ஆனா பாவம் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படின்னு சொல்லி அப்படியே பெருகிட்டே போகும்போது நம்மளுடைய இருதயம் கடினம் அடைஞ்சிரும். கடினம் அடையும் போது ஆண்டவர் வசனத்து மூலியமாகவும் ஒரு சகோதரர் மூலியமாகவும் அவர் பேசினாலும் உணர்வு இல்லாம கடினம் அடைஞ்சிருக்கும் போது, அந்த கடினம் காரணத்தினால இனி நம்மளுடைய இருதயத்தில் உணரும்படியான ஒரு சிச்சையை கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப முடியும். ஆனா அந்த பாவத்தினால, அந்த ஒரு சிச்சையினால நம்மளுக்கு ஒரு நன்மை கூட இருக்கும். அந்த நன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரத்துக்கு கொடுக்கறதுக்கு உண்டான அந்த தகுதி என்ன அப்படின்றதையும், நான் எங்க எழுந்திருக்க எங்க விழுந்திருக்க அப்படின்ற ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் ஆமாப்பா எவ்வளவு சொன்னார், அப்பெல்லாம் நான் கேட்கல, கொடுத்தாரு, இப்பதான்ப்பா கேட்க முடியுது, கிளியராவே புரியுது, இப்போ இனிமே நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மனம் திரும்பி வருவாங்க. சில பேர் அப்படி பார்க்காம இல்ல அது இந்த காரணத்தினால தான்ட்டு உலக பிரகாரமா ஒரு காரணத்தை முன் வச்சு தன்னை மாத்திக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களையே அவங்க வந்துட்டு பார்த்துக்காம வசனத்தை வச்சு தங்களை பார்த்துக்காம போறதுனால என்ன ஆகும்னா, அந்த தண்டனை பெருகிட்டே போகும் நாள் கணக்குல. ஒரு காலகட்டத்துல அவங்க மனம் திரும்பாமலேயே போகும்போது ஆண்டவர் வந்துட்டு சரி இது மனம் திரும்பாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விட்டுருவாங்க? அநீதியில் பிரியப்படுகிறவர்களாக நம்ம மாறும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, இது ஆக்கினைக்குள்ளாகும்படியா தன்னை ஒப்பு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு இல்லைங்களா, பொய்ய விசுவாசிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையா நம்ம மனநிலைமை மாறாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம வாயிலிருந்து அறிக்கையிட்டது என்ன, வாக்குத்தத்தம் செய்தவர் யார் அப்படின்றத அறிஞ்சிருக்கோம். என்ன வாக்குத்தத்தத்தை செய்தாரு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி நம்ம கிட்ட? 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிறது தான் அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நித்திய ஜீவன் அப்படின்றது உண்மைதானுங்க. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தமா பாடுபடுறோமோ, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டது நிமித்தமா நம்ம இந்த உலகத்தின் மக்கள்னால ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமோ, இல்ல தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோமோ, இல்ல துன்புறுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோமோ, இல்லைன்னா முன்ன நம்ம உலகத்தார்களாக இருக்கும்போது இந்த உலக ஆசீர்வாதம் என்கின்றது அதிகமாக இருந்து இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த 2 காரியத்திலையும் நம்ம அந்த பழைய லைஃப்ல வந்துட்டு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்து இப்போ வந்துட்டு ஒரு சர்வ சாதாரணமான மனுஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி சில காரியங்களை இழந்தவனாக இருந்தாலும் கூட அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கீங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிறது தான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்திரத்துக்குள்ள ஒரு தகுதி உள்ளவர்களாக நீங்க கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கீங்க. மனம் சோர்ந்து போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்போ கம்பேரிசம் அப்படின்றது உலகத்தின் மனுஷரோட நம்மள கம்பேர் பண்ணி பார்த்துக்க கூடாது. எப்பவும் அவ்வளவுதான், நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம பரலோகத்துக்குரியவர்கள் இல்லைங்களா. நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு நாங்க மரித்தோம் அப்படின்னு சொல்லி கொலோசியர் 3வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவோட கூட மரித்தோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம ஒவ்வொருத்தருமே தரித்து கொண்டு எழும்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்படி எல்லா வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும் போது இந்த உலகத்தின் மனுஷர்களோட நம்ம ஒப்பிட்டு பாத்தியா, ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி நான் எப்படி வேணுமோ அப்படி நடந்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு இந்த உலக ரீதியான அநேக சந்தோஷங்கள் இருந்துச்சு, உலக மனுஷர்களால அநேக ஒரு புகழ்ச்சிகள் அப்படின்றது எனக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஆண்டவரை நான் பின்பற்றதுக்கு அடுத்து உலகத்தின் மனுஷர்களால நான் தூசிக்கப்படுறேன். அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நான் சிறுமைப்பட்டவனை போல, ஒரு தாழ்த்தப்பட்டவனை போல எல்லாருக்கும் கம்பேர் பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கை மிகவும் பிரயாசத்தோட துக்கத்தோட கூட நான் நாட்களை கழிக்கின்றது போல இருக்கிறது அப்படின்றது போல தேவனை அறிஞ்ச பின்பு அவருடைய வார்த்தை நிமித்தமா சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தா இருதயத்துல சோர்ந்து போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, அவருடைய நாமத்தின் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆனா சிச்சை என்கிறது மட்டும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யமோ, இந்த உலகத்தின் பேர் புகழ்களோ, இது எல்லாத்தையும் நாங்க இழந்தோம். மனுஷர்களுடைய கண்கள்ல நம்மளுக்கு கிடைத்த அந்த மதிப்பு, கனம், இது எல்லாமே போய் இன்னைக்கு தூசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது அவருடைய நாமத்தின் நிமித்தமா நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிறது. நிச்சயமா அது நடக்கணும். அந்த வசனம் நம்மளுக்குள்ள நிறைவேறினபடினால நம்ம மகிழ்ந்து களி கூறுனா கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா சிச்சை என்கிறது ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு சிச்சை நம்மளுடைய பிள்ளைகளுக்காகட்டும், நமக்காகட்டும், இல்லைன்னா நம்மளுடைய கணவரோ மனைவியோ யாருக்கே இருக்கட்டும், நம்ம உபயோகிக்கிற பொருட்களுக்கு இல்ல ஒரு பெரிய ரிப்பேர் வருது, சின்ன ரிப்பேர் வருது, எதுவா இருக்கட்டும். ஆனா அதுக்கு உண்டான காரணம் நிச்சயமா இதனால அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் செய்யாம ஏசப்பா அனுமதிச்சிருக்கிறாரு, என்னை சிச்சித்துட்டு இருக்கிறாரு, நான் உணர்வடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை அனுமதிச்சிருக்காரு. நீங்க பார்வோனை குறித்து எழுதப்பட்டிருக்க அந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது யாத்திராகமத்துல என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, அவனுக்கு அந்த எகிப்து மேல ஏசப்பா 10 விதமான ஒரு தண்டனைகளை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கடைசி தண்டனை இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த தலைச்சம் பிள்ளைங்கள் எல்லாரையும் நான் சங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லி, அப்போ மோசே கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. நான் இப்போ கொடுக்குற இந்த சிச்சை இருக்கேப்பா, இந்த ஒரு சிச்சையில பாத்துக்கோ, அவன் உணர்வு அடிவான் அப்படின்னு சொல்லி, உணர்வு அடைஞ்சு நான் சொல்றத அவன் வந்துட்டு அவன் இருதயத்துல ஏத்துப்பான். நீங்க இப்பவே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவான் பாரு அப்படின்னு சொல்லி, இனிமே கேட்பான் அப்படின்றது போல சில நேரத்துல நம்மளுடைய இருதயம் சில பாவத்தின் செயலால நம்மளுடைய எதிர்பார்ப்பு உலகத்து ரீதியான சில எதிர்பார்ப்பாக மாறி இருக்கும் பொழுது, என்னப்பா ஆண்டவரே, உங்களை ஏற்றுக்கொன்ற உம்முடைய மகனாகிய எனக்கு இப்படி ஏன்பா, இவங்க முன்னாடி எல்லாம் நான் யோசேப்பு போல இருக்கணும், தானியல் போல இருக்கணும் இல்லைங்களா, நான் வந்துட்டு சோலமோன் போல இருக்கணும் இல்லைங்களா, நான் ஆப்ராம் போல இருக்கணும் இல்லைங்களா அப்படின்றது போல இல்ல. ஏசப்பா பேதுருவ யோவனை குறிச்சு பேதுரு கேட்கும்போது அவனை குறிச்சு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்லைங்களா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நித்திய ஜீவனுக்கு உண்டான அந்த ஒரு பாதையில நம்ம நடந்துட்டு இருக்கோம். கீழ்ப்படுதல் அப்படின்றது தான் ஏசப்பா மேல நம்ம வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துக்கு உண்டான அந்த நடுக்கையை நம்ம காமிக்கிறது. அவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை நம்ம அப்படித்தான் காமிக்க முடியும் இல்லைங்களா. நம்ம கரெக்டா அந்த பாதையில நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 32வது வசனம். 1 கொரிந்தியர் 15:32. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் திழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஆமே ஆமேன். பாருங்களேன், மருத்துவர்களுக்கு நித்திய ஜீவன் என்கின்றது, உயிர் தெழுதல் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லி கொரியந்தியர்ல இருந்த சீஷர்களுக்கு அங்க இருக்கிற சில அவிசுவாசிகளாக நடந்து கொண்டிருக்கிறவர்கள் வந்துட்டு தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பா அதுல எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை விசுவாசிக்காம அவங்களுடைய சுய போதகத்தை பின்பற்றி கொண்டு அதே போதகத்தை அங்க இருக்கிற சீஷர்களுக்கு சொல்லி அவர்களை கர்த்தரிலிருந்து வழி விலகி போகும்படியா அவங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கின்ற ஒரு காரியத்தை செய்யும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரியந்தில இருக்கிற அந்த சீஷர்களுக்கு கடிதத்தை எழுதி அவங்களுக்கு சொல்றாரு என்னன்னு சொல்லி, இதோ மருத்துவர்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டா வேற என்னப்பா, எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாமே, உயிர் தெழுதல் இல்லை, நித்திய ஜீவன் இல்லை, மரிச்சதுக்கு அடுத்து அவ்வளவுதான் நம்மளை கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டுருவாங்க, அவ்வளவுதான் மண்ணில் அடக்கம் செய்த பெண்ணு நம்மளும் அப்படியே தூங்கிட்டு இருப்போம், அவ்வளவுதான் ஏசப்பாவும் இனி பொறுக்க போற குழந்தைங்க அவங்களும் வந்துட்டு திருப்பியும் ஆண்டவர் அவங்க அறிஞ்சதுக்கு அடுத்து அவங்களும் திருப்பி மண்ணுக்குள்ள போயிடுவாங்க, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்மளும் புறஜாதிகளை போல இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம கம்பேரிசன் எடுத்துட்டு சோர்ந்து போறோமோ சில காரியங்கள் எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்துட்டு துன்மார்கனை பார்த்து எரிச்சல் அடையாது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. யார் துன்மார்கன்? சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு 33வது அதிகாரம்னு நினைக்கிறேன். அங்க துன்மார்கன் தன்னுடைய இருதயத்துல தேவன் இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு தன் இருதயம் போகின்ற போக்கின்படியாக நடந்து கொள்வான். பார்க்கின்ற எல்லாவற்றையும் அடைய வேண்டும், பேர் போகல நான் வந்துட்டு பெற்றுக்கொள்ளணும், இந்த உலகத்துல பேர் போகல அடையணும் அப்படின்றதுக்காகவும் நிம்ரோத் எப்படி வந்துட்டு வாங்க ஒரு பெரிய மாளிகையை கட்டுறான், பெரிய ஒரு மதில கட்டிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கோபுரத்தை கட்டிட்டு ஒரு நல்ல பேரை வாங்கலாம், எல்லாருமே நம்மளை பத்தி பேசுவாங்க புகழ்ந்து அப்படின்னு சொல்லி உலகத்தின் காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு நடந்தா இல்லைங்களா நிம்ருது. அது போல ஒரு உலகத்தின் மனுஷர்களா இருக்கும்படியா இல்ல ஏசப்பா நம்மளை அழிச்சுது. அப்படி இருந்ததுதான் கண்டிப்பா புறஜாதிகளை போலவே நம்ம அவங்க இதோ புசித்து கொண்டு குடித்து கொண்டு வெறித்து கொண்டு எப்படி வேணாலும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கலாம் இல்லைங்களா.
ஆனா ஏசப்பா சொன்னது போலவே அவர் மருத்துவர்கள் மத்தியிலிருந்து அவர் உயிர் தெழுந்தது உண்மை அப்படின்னு சொன்னா, நமக்கு நம்மளுடைய பழைய வாழ்க்கையில இருந்த அந்த பாவங்கள் இருந்து ஏசப்பா நம்மளை மீட்டெடுத்தது உண்மை அப்படின்னு சொன்னா, நாம் நிச்சயமாக அவர் மேல வைத்திருக்க அந்த விசுவாசத்தை கிரியைகள் மூலியமாக வெளிப்படுத்தி காமிக்க வேண்டும். இந்த உலகத்தின் இம்மைக்காக அவர் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை. நாம பரலோகத்துக்குரியவர்கள். நாம் நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்மளுடைய இரட்சகராகிய அந்த தேவன் ஏசப்பா அங்கிருந்து வெளிப்படுகிறத நம்ம ஆவலோடு காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது அவரோட நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக, அவருக்கு மகன் மகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதுக்காகவே அல்லாம இந்த உலகத்தின் இம்மைக்காக அல்ல. இம்மைக்கான காரியங்களை குறிச்சு நம்ம பேசிட்டு இதனால நான் இருதயத்துல சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு எந்த விதமான ஒரு காரணங்களையும் நம்ம ஆண்டவர் முன்னாடி சொல்லவே முடியாது. அப்படி நம்ம இருதயத்துல சோர்ந்து போயிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் முழுசாவே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கு அடுத்து உலகத்தின் மேல ஒரு பற்றுதலும் உலகத்தின் மேல ஒரு ஆசையும் இச்சைகளும் என் இருதயத்துக்களை உருவாக்கி கொள்ளுகிறதுக்கு நான் தான் இடத்த கொடுத்துட்டு இருக்கேன். அதனாலதான் இருதயம் சோர்வடைஞ்சு போகுது. அப்படி சோர்வடைந்து போகிற மனுஷனால ஜபிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால வேத வசனங்களை வாசிக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க உற்சாகமா போய் ஆண்டவருக்காக எந்த வேலையும் செய்ய முடியாது. 33வது வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்துல. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆமென். ஆமென். பாருங்களேன், மோசம் போகாமல் இருங்கள், நல்லொடுக்கத்தை கெடுக்கின்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆகாத சம்பாஷணை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆகாத சம்பாஷணை அப்படின்னு சொன்னா என்ன? உலகபூர்வமாக ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இல்ல சில பேர் நான் பாக்குறேன், யூடியூப் பாக்குறேன்ப்பா, யூடியூப்ல ஒரு சகோதரர் இருக்கிறாரு, ஒரு ஏழ்மையில பொருந்தாரு, ஏழ்மையில இருந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணாரு, இன்னைக்கு பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு, அவர் வந்துட்டு வீடு வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டாரு, அதுக்கடுத்து வந்துட்டு அவருடைய வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்றது போல சில விஷயங்கள் வருது. அப்படியே வச்சு உலகபூர்வமான சில ஆசீர்வாதங்களை அடைஞ்ச அந்த மனுஷர்களுடைய சாட்சிகளை குறிச்சு பேசுறேன். அப்படிப்பட்ட காரியங்களை குறிச்சு நம்ம கிட்ட யாரோ ஒரு சகோதரிகள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை குறிச்சு பேசுறாங்க. ஆனா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஆனா நான் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிற எனக்கு உலகபூர்வமான சில ஆசீர்வாதங்கள் இல்ல. நான் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக எல்லாராலையும் நான் தூசிக்கப்படுறவனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ள நிறைவேறிருக்கிறபடினால பரலோகத்தில் பொக்கிஷத்தை நான் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிற ஒரு பாக்கியவானாகிய ஒரு மனுஷனா நான் மாறி இருக்கேன். ஏசப்பா என்ன பார்க்கும்போது தான் மகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவனை பார்க்கும்போது அஞ்ஞானி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா அஞ்ஞானிகள் எதுக்கெல்லாம் அவங்க வந்துட்டு ஏங்குறாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நீங்க ஏங்காதீங்கப்பா, அப்படிப்பட்ட விஷயங்கள் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து நம்ம ஆகாத சம்பாஷணைகள் என்கிற இந்த உலகபூர்வமான சில வார்த்தைகளை குறித்து தங்களுடைய வாழ்க்கையின் குறிச்சுதான சில சாட்சிகளை குறித்து பகிர்ந்து கொள்ளுகின்றவர்கள் ஒண்ணு வேணாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அடுத்து தன்னை கம்பேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவான். இது மனுஷனுடைய ஒரு நேச்சர். மனுஷனுடைய மாம்சத்தின் ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனை எல்லாரும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவனை போல நான் ஆகணும் அப்படின்றது அவனுக்குள்ள நேச்சராவே தோன்றுகின்ற ஒண்ணு. அப்படி தோணும் போது தேவனுடைய பிள்ளைகளாகி எனக்கு தோணுதா? அப்படி தோணுது அப்படின்னு சொன்னா உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மாறிடுச்சு. உன்னுடைய எதிர்பார்ப்பு நீ எதற்காக நம்பிக்கையா இருக்கணுமா இருந்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்குள்ள இருந்து போயிட்டு இருக்கு. உன் இருதயத்துக்குள்ள இந்த உலகத்துக்குரிய ஒரு ஆசை உன்னுடைய இருதயத்துக்குள்ள புகுந்திருக்கு. அப்படின்னா அவன் எதெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறானோ, அந்த மனுஷன் எதனாலாம் ஒரு ஆறுதல், இந்த உலக ரீதியான ஒரு திருப்தி அவனுக்கு கிடைச்சிருக்கோ, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கும் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் அவன் தேவனை அறியாதவன், நான் தேவனை அறிந்திருக்கிறவன். அதனால எனக்கு இது கிடைச்சா இதனால் நான் திருப்தி அடைவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு மனுஷனும் கூட இருதயத்துல சோர்ந்து போகிறவனாக இருப்பான். அதனால ஆகாத சம்பாஷணை நம்மளுக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்குரிய அந்த பக்தி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போய் வார்த்தைலாம் உலக ரீதியா பேசுறது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உலக ரீதியா கோவம், எரிச்சல் எல்லாமே உள்ளுக்குள்ள வரும். இப்படி அவருடைய பிள்ளைகளாகிய நாம இருக்கிறோமா? ஒருவேளை இருந்தா நமக்காகத்தான் ஏசப்பா பேசிட்டு இருக்கிறாரு. இந்த காரியங்களை விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா விரும்புறாரு. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். ஞானிகளோடு சஞ்சரிப்பவன் என்ன ஆவான்? ஞானம் அடைவான். இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா இந்த உலகத்தின் ஞானத்தை பார்த்துட்டு இத கர்த்தருடைய பயமின்றி வாழ்கின்ற ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் இருக்கிறாங்களே,
சப்பனத்தில் இருக்கிறதை போல, கனவுல இருக்கிறது போல ஒரு வாழ்க்கைய, இதுதான் உண்மை, இப்படிதாப்பா சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பாத்தியா, வெளியூருக்கு போற, எப்படி வேணாலும் இருக்க, எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ற, என்ன வேணாலும் பேசுற, நான் நினைக்கிறது விரும்புகிறது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்படி உலகத்திலிருந்து ஒரு சந்தோஷத்தை தனக்குள்ள உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, அந்த ஒரு ஞானத்தை பார்த்து பொறாமைப்படுகின்ற ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேனா? அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை என்னுடைய இருதயத்துக்குள்ள எழும்பி இருந்தா, அப்படிப்பட்ட வாஞ்சை உருவாவதுக்கு காரணம் கர்த்தருடைய வசனத்தின் மேல் உன் கவனம் திரும்பாமல் உலகத்தின் மேல் உன் கவனம் அதிகமாக திரும்பி இருக்கிறபடியினால, ஆதியில் நீ வைத்த அந்த அனும்பை எழுந்து விட்டிருக்கிறாய். ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடிவன். ஞானி யாரு? தேவனுடைய வசனம் இருக்கு இல்லைங்களா, அந்த தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கின்ற அப்படிப்பட்ட மனுஷனை தான் தேவனுடைய வசனம் சொல்லுகின்றது ஞானி அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்தின் காரியத்துக்காக தேவனை மறுதளிக்கின்றவர்களாக இருப்பாங்க இல்லைங்களா. இந்த உலகத்துக்கு உறுதியே எப்பவும் யோசிச்சுட்டு, நாளைக்கு நம்ம பசங்க நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னா, நாளைக்கு ஒரு கேரண்டி ஒரு டெபாசிட் போட்டு வச்சுக்கலாம், நாளைக்கு நடுத்தருவில் நிக்க வச்சிருவாங்க, அப்படி இப்படின்றது போல் எப்போ பயந்துட்டே தன்னுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை யோசிச்சு கொண்டே ஓட்டிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகின்றவர்களாக நம்மளுடைய உதறுகள் இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகின்றவர்களோட நாம பேசும்போது நம்மளும் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா. அதனால ஞானியோட நடக்கிறவன் ஞானி ஆவான். யாரெல்லாம் பேதுமையோட கூட இருக்கின்ற ஒரு பேதையோட நடக்க ஆரம்பிப்பானோ அவன் முற்றிலுமா மூர்க்கனா மாறிடுவான். பேதுமை அடைஞ்சவனா மாறிட்டு அவனுடைய ஆத்மாவை இழந்துருவான். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஞானிகளாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை, எப்பொழுதும் பரலோக ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளை பேசுறாங்களா, அந்த காரியத்துல எதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சோ அதை வச்சு அதற்காக சந்தோஷப்படுறாங்களா, இல்லைன்னா என் பிள்ளை இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிறதுனால இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனை அடைகிறதுனால, ஐயோ நாளைக்கு எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி கம்பேர் எடுத்துக்கிட்டோமா, இல்ல வசனத்தை வச்சு வசனம் உங்களுக்குள்ள நிறைவேறிச்சு, இதுக்காக பரலோகத்துல உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னது போல நீங்க அங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்துறோமா, இல்லைன்னா அவங்களை கம்பேர் பண்ணி என் வாழ்க்கையும் நாளைக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி சோர்வடைகிறோமா? இருதயத்தில் சோர்வடைகிறவர்களாக இருந்தா நம்ம நிச்சயமா நம்ம தளர்ந்து போய் நம்ம கர்த்தருக்கு பலன் கொடுக்கின்றதுக்கு முடியாதவர்களாக மாறிடுவோம். அப்படிலாம் நம்ம மாறக்கூடாது. வசனத்தை வச்சுதான் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அறியணும். மத்தேயு 6வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமேன். எண்ணத்தை உண்வோம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து யார் வாஞ்சியோட ஆவலோடு கூட தேடுகின்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இத உலகத்தின் மக்கள் தான், அஞ்ஞானிகளாக இருக்கிறவர்கள் தான் இதை தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இதுல தான் அவங்க ஆவலா இருக்காங்க. அவங்களுடைய வாஞ்சையில வெறும் இது பத்தி தான், ஒரு கோல்டு வாங்கினேன், ஒரு ட்ரெஸ் வாங்கினேன், இதுதான் புகழ்ச்சியா அவங்க நினைச்சிட்டு, இல்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ண, இப்படிப்பட்ட சில விஷயங்களை பாரு, நான் என்னுடைய கணவரும் நானும் பாக்குறதுக்கு ஒரு சினிமா ஹீரோயின் போல இருக்கிறேன் அப்படின்றது போலயே தெரிவிச்சுக்கிறதுக்காகவோ ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப்லயோ ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறதோ இல்ல ப்ரொஃபைல் பிக்சர்லயோ போட்டுக்கிறதோ இவங்களை போலலாம் என் வாழ்க்கை இல்லை அப்படின்றது போல நம்ம உலக ரீதியான சில எதிர்பார்ப்புகள், வாஞ்சைகள் நம்மளோட இருதயத்துக்குள்ள உண்டாவதுங்களா. அஞ்ஞானி அப்படின்னு சொல்லி ஏசப்பாவே எழுத பின்பு அஞ்ஞானிகளை போல நான் நடந்துக்கணும்னு சொல்லி என்னை எதுக்காக அழிச்சாரோ, எந்த பாதையில என்னை நடத்திட்டு இருக்கிறாரோ, என் கவனம் ஏன் இந்த உலகத்தின் மேல போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே கொஸ்டின் கேட்டுட்டு அதற்காக மனஸ்தாபம் அடியணும். எபேசியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். இப்படிப்பட்டவைகளை நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்க எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். ஆமென். இப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல தேவனுடைய கோபாக்கினை வருவதனால அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணணுங்களா, வீண் வார்த்தைகள்னால ஒருவரும் உங்களை மோசம் அடையாமல் செய்யாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதை நீங்க யோசிச்சாலும் உங்களுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு இச்சையே எழும்புது, ஒரு ஆசைகள் இந்த உலகத்தின் மேல ஒரு பற்றுதலா ஒரு வாஞ்சையே எழும்புதுனாலும், இந்த ஒரு வாஞ்சி, இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு என் இருதயத்துக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பா இருக்கா? எப்பத்துல இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆசை எனக்குள்ள வந்துச்சு? அந்த சிஸ்டர் செஞ்சாங்களே அதனால நானும் செய்வேன் அப்படின்றது போல அல்ல. அதனால மற்றவர்களை பார்க்கும்போது அல்ல, என்னை பார்க்கும் பொழுதுதான் மேன்மை பாராட்டிக்குள்ள எனக்கு இடம் இருக்குமே அல்லாம
ஏன்னா ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது நான் செய்த நன்மைகள் மூலியமாக தானே எனக்கு நியாயம் தீர்க்கப்பட்டு நான் வந்துட்டு நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்னா இல்லைன்னா வந்துட்டு ஆக்கினைக்கு உள்ளாவனா அப்படின்றது என்ன பார்க்கும்போது தான் தெரிய வரும் இல்லைங்களா. அதனால அவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அந்த சிஸ்டர் செஞ்சாங்க, இந்த பிரதர் செஞ்சாங்க, அதனால இது பரவாயில்லதான் அப்படின்றது போல இல்ல. வசனம் வசனம் தான், அதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால வீண் வார்த்தையினால ஒருவனும் உங்களை மோசப்பக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதிகமா யாரெல்லாம் நியூஸ் சேனல் பாக்குறவங்களா இருப்பாங்களோ கண்டினியூஷனா எப்ப பார்த்தாலும் நியூஸ் சேனல்லே பார்த்துட்டு இருக்க, சோசியல் மீடியாலேயே எப்ப பார்த்தாலும் இருக்க, இல்ல கள்ள போதர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேற வேற எதுனா புதுசு புதுசா போதனைகளை போதிச்சுட்டு இருக்கிறாங்களா. சரி, அந்த போதகத்துலயும் என்னெல்லாம் இருக்கு, வசனத்தை உக்காந்து இருந்து வாசிக்காம இப்படி நேரத்தை வீணாக கழிக்கின்றவர்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட இருதயம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வீணா நேரத்தை செலவிடுகின்ற ஒரு இருதயமாக மாறப்பட்டிருக்கிறதுனால தான் பார்க்கின்ற காரியங்கள் இருக்கு இல்லைங்களா. ஒரு மனுஷன் நம்ம என்னத்தெல்லாம் விரும்புறோம் அப்படின்றது எப்படி நிதானிக்க முடியும்னா, ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும்போது நம்ம சிரிப்போம்னு வச்சுக்கோங்களேன். சில விஷயங்களை பார்க்குறோம், நம்மளே மெய்மருந்து போறோம், சிரிக்கிறோம், அப்படியே பார்த்து அழுவுறோம், இல்லைன்னா அதை பார்த்த உடனே அப்படியே இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. இதெல்லாம் தான் நம்ம இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்றதையும் ஒரு ஏக்கத்தை போல நம்மளோட இருதயத்துக்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் நம்மளுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இப்படி எல்லாம் இல்லையே அப்படின்றது போல ஒரு வாஞ்சை உண்டாக்கி அந்த ஒரு மாம்சத்தின் துக்கம் மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்றது போல ஆண்டவர் விட்டு நம்மளை முற்றிலுமா பிரிச்சிடும். அதனால தான் ஒரு விஷயத்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்றாக அறிந்திருக்கணும். வீண் வார்த்தையினால ஒரு நம்மள மோச போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கலாம். யாரே எதை சொல்றாங்களா, ஏதோ இப்ப வந்துட்டு ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு கல் வந்து பூமிக்கு விழுது அப்படின்னு சொன்னா ஒரு பொறுஜாதி பயந்துப்பான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பயந்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம வலது பக்கமும் இடது பக்கமும் 1000 பேர் 10,000 பேர் விழுந்து கடந்தாலும் கூட அவரோட பிள்ளைகளாகிய நமக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாது. அவருடைய வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே. அப்படி இருக்கும்போது இயேசுபா சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தின் மேல வருகின்ற இந்த பூ சக்கரத்தின் மேல வருகின்ற அந்த சோதனை காலத்துல உங்களோட சோதனையில இருந்து நான் விலைக்கு தப்பித்து காப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆண்டவர் வந்துட்டு நம்மள பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்குன்னா, அதையே யோசிச்சு பார்த்து பயந்துக்கிறதுக்கோ, நாளைக்கு இப்படி நடந்துருச்சுன்னா, என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா, மேபி இந்த விஷயங்களை சில பேர் யாரெல்லாம் சில பேர் வந்துட்டு இந்த சில கிரைம் ஸ்டோரி போல சில கிரைம்ஸ் எல்லாமே நடந்ததை வச்சு எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருப்பாங்களே, அவங்களுடைய இருதயம் கூட வந்துட்டு சோர்ந்து போகும். கிரைம் உடைய விஷயங்களை இங்க இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்களே. நல்ல வசனத்தை வாசிச்சுட்டு ஒரு விஷயத்த பார்க்கும்போது இப்படி ஒரு சகோதரிக்கு நடந்தது காரணம் என்ன, இப்படி அந்த சின்ன குழந்தைக்கு நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றத வசனத்து மூலியமா நிதானிக்க முடியும். அப்போ ஆண்டவர் வந்துட்டு குற்றவாளி அல்ல, யார் குற்றம் செய்தவர், ஏன் அப்படி செய்யறாங்க, அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆவி செயல்படுது, அந்த அசுத்தாவி சாத்தான் தான் உள்ள புகுந்திருக்கா, அந்த அசுத்தாவி சாத்தான் அவங்களுக்குள்ள போய் இந்த வேலையை செய்யறதுக்கு காரணம் என்ன, அவங்க ஆண்டவர் அறியாம இருக்கிறதுனால தான், அவங்க ஆண்டவர் அறியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற நான் அவங்களுக்கு சொல்லாம இருக்கிறதுனால தான் உலகம் இனி பாவத்துல இருக்கு அப்படின்றது போல நிதானிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் வந்துட்டு வசனத்தை மேல்போக்கா வாசிச்சுட்டு என்னுடைய சமாதானத்துக்காக வாசிச்சுட்டேன், அதுக்கடுத்து இந்த உலகத்தை பாக்குறேன், உலகத்தின் சில காரியங்களை பாக்குறேன், கிரைம் ரிப்போர்ட்ஸை பாக்குறேன், என்னப்பா உலகத்துல ஏதோ பாவம் கொட்டி கிடக்குது அப்படின்றது போல பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு இருதயத்துல கேட்கும்போது என்னதுப்பா இது, பரிதாபமே இல்லையா, கடவுளே இல்லையா, அவர் போய் காப்பாற்றக்கூடாதா, இந்த அநியாயத்தெல்லாம் பண்ண விட்டாரே அப்படின்னு சொல்ல ஒரு சிந்தனையா நம்மளோட இருதயத்துக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து ஆண்டவர் மேல பயபக்தி எல்லாம் வருங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படி இல்லாம இருதயத்தில் சோர்ந்து போகிறவர்களாக நம்ம மாறிடுவோம். வீண் வார்த்தையினால ஒருவர்களும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் கள்ள போதர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். ஆமென். சீர்கேடான இத உலகபூர்வமான அந்த எல்லா போதகத்துக்கு நீங்க என்ன பண்ணணுங்களா, விலகி இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சீர்கேடான போதகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சில பேர் வந்துட்டு ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வசனத்துல இருக்கிற எல்லா ரகசியங்களும் எனக்கு வெளிப்படணும், எல்லாத்தையும் எசப்பா வெளிப்படுத்தி என்கிட்டயும் ரகசியத்தை பேசணும் அப்படின்னா, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது நான் மேதை என்கிறத காமிக்கிறதுக்காக இல்ல, அந்த காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒன்றுக்கும் பாத்திரம் அல்ல, அந்த விஷயத்த நம்ம எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த காரியங்களை வாசிக்கிறோம், வாசிச்சுட்டு அதன்படி நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்.
அதன்படி நடக்கும்போது ஏசப்பா எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தி காமிக்க ஆரம்பிப்பாங்க. யாருக்கெல்லாம் ரகசியங்களை அதிகமா வெளிப்படுத்தி காமிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் அதிகமா கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்களோ, 5 தாளந்து உள்ளவனுக்கு இன்னும் 5 தாளந்து கூட்டி கொடுப்பாரு இல்லைங்களா? அது போலதான் ஆண்டவர் வந்துட்டு கீழ்ப்படுதலோடு நடக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதை அப்படியே இன்னும் கொடுத்துட்டே போவாங்க. ஆனா அது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் இன்னும் ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்து அதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறதுக்கு அடுத்து நான் ஒரு மேதையை போல ஒரு ஞானி போல எல்லா மனுஷர்களால நான் போற்றப்படுவேன், எல்லாருடைய உதவிகள் மூலியமா என்னுடைய பேரை அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள தோன்றக்கூடாது. ஏசப்ப சொல்லி இருக்கிறாரு, ஏதோ தனக்கு மகிமை உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன் அவன் பொய்யனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த உலகத்தினால மகிமையை தேடுகின்றவர்களாக நாம இருந்தா நம்ம பொய்யர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒரே மெய்யான தேவனிடத்திலிருந்து வருகின்ற அந்த ஒரு மகிமையை தேடுகின்றவர்களாக நாம் இருந்தோம்னா நாம் சத்தியப்பரரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால ஒரு விஷயம், வீண் வார்த்தைகள்னால எந்த விதமான ஒரு போதகத்தினாலையும் உங்களை வந்துட்டு வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2 தெசலோனியர் 2:11. 2 தெசலோனியர் 2:11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் படும்படிக்கு. ஆமென். ஆமென். சத்தியத்தில் விசுவாசத்தை வைக்காமல் அநீதியில் பிரியப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். சத்தியத்தில் விசுவாசத்தை வைக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எழும்பும்போது அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. அநீதியில பிரியப்படுகின்றவர்களாக இருக்கிறாங்களா உலகத்தின் மனுஷர்கள்? இந்த உலகத்துல முதல் நம்ம இருக்கும்போது சில கட்சிகள்ல இருந்தோம், சில வந்துட்டு மனுஷர்களால போற்றப்பட்டு கொண்டிருந்தோம், சில பாவத்தின் செயல்கள்ல நம்ம வந்துட்டு அதிக பயிற்சி உள்ளவர்களாக இருந்தோம். அப்படின்றதுனால பாவத்தை செய்கின்ற அந்த மனுஷர்கள் வந்துட்டு நீ இந்த பாவத்துல இந்த காரியத்துல நீ வந்துட்டு எல்லாரை காட்டிலும் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்றது போல நமக்கு கேள்விப்படும் போதே இருக்கட்டும், ஐயோ இப்பெல்லாம் அந்த யாரெல்லாம் என்னை வந்துட்டு கனப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் என்னை புகழ்ந்து பேசினாங்களோ அதே ஜனங்க இன்னைக்கு என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவங்க எல்லாருமே என்னை பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சுதந்திரத்துக் கொள்கிறதுக்காக மீண்டும் நான் சத்தியத்தை விட்டு விலகி போய் அவங்கள திருப்பியும் நான் வந்துட்டு அடியணும், அந்த மக்களை மீண்டும் என்னை சேர்த்துக்கணும், அவங்க அப்படி சொல்றது எல்லாத்தையும் எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போனோம்னா என்ன ஆகும்? அநீதியில் பிரியப்படுகின்றவர்களாக மாறிடுவோம். இந்த உலகத்தில் எந்த காரியத்திலேயே ஆகட்டும் நம்ம ஈடுபாடோடு கூட நடக்கின்றதுக்கு ஒண்ணும் இல்லை. காம்ப்ரமைஸ் அப்படின்றது இல்லவே இல்லை. வேலைக்கு போயிருக்கேன், சிலை வழிபாடு செய்யணும், அந்த இடத்துல நான் பிரசாதத்தை கொடுக்குறேன், வெள்ளிக்கிழமை ஒரு சிலையை வணங்கிட்டு எல்லாரும் கொடுக்கறது போல உனக்கு கொடுக்குறேன், நீ எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா நான் எடுக்க மாட்டேன், உங்க வேலையே எனக்கு வேணாம், நான் கஞ்சி குடிக்கிறேன்ப்பா வீட்டுல உக்காந்துருந்து, எனக்கு வேணாம் உங்க வேலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு கஞ்சி குடிக்கும் போது கூட ஏசப்பா நான் நிச்சய ஜீவனுக்குள்ள இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் பிரவேசிப்பேன், இதை காட்டிலும் சிறந்த வேலையை கொடுப்பீங்களோ அது உங்களுடைய சித்தத்தின்படி எப்படியோ என்னை வணைந்து உங்களுடைய சாயலா என்னை உருவாக்குங்க, இதை நீங்க அனுமதிச்சிருக்கீங்கனாலும் அதுக்கு உண்டான ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணம் என்ன அப்படின்றத அடியனுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க ஏசப்பா. ஒருவேளை சிச்சையா இருந்த அந்த சிச்சைக்கு உண்டான காரணம் என்னை நானே அப்பா அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க உங்க வசனத்தின் மூலியமா. கண்டிப்பா எஸ்பா காமிப்பாரு. சாந்தமா சிறு குழந்தையை போல ஏற்றுக்கொண்டு இந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் தண்டிச்சார், இல்லைன்னா நான் ஆண்டவருடைய வசனத்துல உறுதியா நிப்பேனா இல்லையா அப்படின்றத பரிசோதித்து பார்த்தாரு. பரிசோதித்து பார்க்கும்போது நான் ஒரு பொண்ணை போல ஜொலிக்கிறது போல நான் என்னுடைய விசுவாசம் உறுதிப்பட்டுச்சுங்களா? ஏசப்பா நன்றி செலுத்தல. அதனால சோர்ந்து போறதுக்கும் எரிச்சல் அடிக்கிறதுக்கும் ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? சரி, அடுத்த ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். யோவான் 3:19 வசனம். யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். மெய்யான ஒளியானது இந்த உலகத்துக்கு வந்திருந்தோம், இந்த உலகத்தின் மனுஷர்கள் இருக்கிறாங்களே அவங்க அந்த மெய்யான ஒளியை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒளியை காட்டிலும் அதிகமாக இருளை விரும்பினார்கள் அப்படின்னு சொல்லி. 1 மணி நேரம் நீங்க ஜபிக்கப்பா அப்படின்னா 1 மணி நேரம் ஜபிக்க முடியாது, 1 மணி நேரம் வேத வசனத்தை வாசிக்க முடியாது, அது எல்லாமே கஷ்டமா இருக்கு, என்னோட சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, என்னோட கஷ்டம் உனக்கு தெரியாது அப்படின்ற அதே சகோதரனும் அதே சகோதரியா இருக்கிற நம்பம் உலகத்தின் காரியத்துல ஈடுபாடோட எவ்வளவு நேரம் கூட அப்படியே கழிக்கிறேன், அதுல எல்லாம் எனக்கு எந்த விதமான லாஸ் ஆனது போலாம் தோணாது, இங்க உக்காந்து இருந்தா தான் அது வந்துட்டு என்னால முடியல பிரதர், எனக்கு டைம் இல்லை பிரதர் அப்படின்றது போல தோணுதுங்களா? ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். வெளிச்சத்தை காட்டிலும் அதிகமாய் இருளை அவர்கள் வந்துட்டு விரும்பினபடியினால், இவங்க வெளிச்சத்தை விரும்பாமல்லாம் இல்ல. வெளிச்சம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை,
இல்லைங்களா? அப்படின்னா அவரை காட்டிலும் அதிகமா இருளை நேசித்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதையும் நேசிக்கிறாங்க, ஆனா அதை அதிகமா நேசிக்கிறாங்க. அப்படிதான் சில காரியங்கள் எல்லாத்தையும், இப்போ வாங்கப்பா ஒரு காஸ்பல் போய் அறிவிச்சிட்டு வரலாம், இங்க இந்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க, இந்த ஒரு சகோதரர் இருக்கிறாரு அப்படின்னா யோசிக்கிறேன், ஐயே போலாமா வேணாமா அப்படின்றது போல தோணுது. சில வாப்பா ஒரு 500 ரூபாய் வேலை கிடைச்சிரும், இது போய் இது முடிச்சுட்டு வந்தா ஒரு 500 ரூபாய் கிடைச்சிரும்னா எது யோசிக்காம சட்டு புட்டுன்னு அப்படியே எந்திரிச்சு போற அப்படின்னா எதுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்குற அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய மனநிலைமை ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படின்றது நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களாக இருக்கணும். வெளிச்சத்தை காட்டிலும் இருளை அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? சரி, இருள் என்றாலே பாவம் தானே. சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷத்தினால் நல்லவைகளை எடுத்து காமிக்கிறவனாக இருக்கிறான். பொல்லாத மனுஷன் அவனுடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காமிக்கிறவனாக இருக்கிறான். இருதயத்தின் நிறைவினால அவன் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இருதயத்துல என்னெல்லாம் நிரம்பி இருக்கு, நம்ம எதெல்லாம் பார்க்கிறோம், எதெல்லாம் ரசிக்கிறோம், எதெல்லாம் பார்க்கும்போது உணர்வு அடைகிறோம். உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது அந்த உலகத்தின் மனுஷர்களுக்கும் நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நம்மை இந்த உலகத்துல ஒரு வெளிச்சத்தை போல வச்சிருக்காங்க, ஒரு தூதர்களை போல நம்மளை ஏசப்பா இந்த இடத்துல வைத்திருந்து அவரோட பணிவிடையை செய்யறதுக்காக கொஞ்ச நாள் தான் நாங்க இந்த உலகத்துல அந்நியர்களோ பரிதேசிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறியாம அவங்கள கம்பேரிசன் எடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்களும் இப்படி இருக்கிற காரியங்களை வைத்து நம்மளுக்குள்ள ஏக்கங்களும் தாகங்களும் நம்மளுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் மேல ஒரு ஆசையும் பற்றுதலும் நம்மளோட இருதயத்துக்குள்ள எழும்பும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முழுசாவே நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போகிறவர்களாக மாறிடுவோம். நம்மளோட இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காமிப்பான் அப்படின்றது போல இல்லாம நம்ம கெட்ட மனுஷன் தன் இருதயமாகிய கெட்ட பொக்கிஷத்திலிருந்து அவனவனுடைய இருதயம் நிரம்பி இருக்கிறதுனால அவன் அந்த எதை நிரம்பி வச்சிருக்கானோ எதை நிரப்பி வச்சிருக்கிறானோ அதுதான் அவனுடைய வாய் வழியாகவும் அவனுடைய நடக்கையின் மூலியமாகவும் அதை பார்க்க முடியும். ஆனா அதை பார்க்கும்போது அந்த மனுஷர் வந்துட்டு என் பக்கத்துல இருக்கிற சகோதரர் அப்படின்னு சொல்லி செய்தி கேட்டா நம்மளுக்குள்ள தேவனுடைய வசனம் அது வேலை செய்யாது. எனக்குள்ளதான் என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லித்தான் எடுக்கணும். ஒரு சகோதர சகோதரிக்கு வீட்டிலேயே சொந்த வீட்டிலேயே இருக்கிற ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சி 3 பேருக்கும் வசனத்தை அறிஞ்சவர்களா இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எழும்புதுன்னு வச்சுக்கோங்களேன், சமாதானத்தை இழந்துடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ நான் சமாதானம் பண்ணிக்கணும், நான் ஒரு மனது பொருந்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி சொல்லாங்களா, 1000 தான் இருந்தாலும் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணலாங்களா அப்படின்றது போல எடுத்தா காலத்துக்கும் நான் சமாதானம் பண்ணிக்க மாட்டேன். எப்போ நான் சமாதானம் பண்ணிக்க முடியும்? வேணா வார்த்தைக்கு வேணா சாரி மன்னிச்சிரு, ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு அதனால உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்றது போல சொல்லுவோம். அது முழு மனதோட எல்லாம் இருக்காது, அவங்க மேல எரிச்சலுக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆனா எப்படி நம்ம யோசிக்கும் போது நம்மளோட இருதயம் ஆறுதல் அடியும், தேவனுடைய வசனம் பரிபூர்ணமா நம்மளுக்குள்ள விளங்கு சொல்லுங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம எந்த வார்த்தையை விட்டுட்டோம், ஏன் நம்மளோட ரியாக்ட் ஏன் அப்படி இருந்துச்சு, கண்டிப்பா ஏசப்பா அறிஞ்சிருக்கிறேன் நானு, இப்படி நடந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா என்ன ஆகும்? அவங்க பெரிய வார்த்தைகள் பயன்படுத்தினதோ அவங்க நடந்து கொண்ட அந்த நடக்கைகளோ எதுவுமே முன்ன வராது. நீங்க தான் குற்றவாளி அப்படின்ற ஒற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு மனநிலைமை உங்களுக்குள்ள உருவாயிரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? போய் சாரி கேட்கும்போது உங்க இருதயத்துக்குள்ள ஒரு துக்கம் உண்டாகும். அந்த துக்கத்தோட அவங்க மேல இருக்கிற கோவம் உங்களுக்குள்ள போனதுனால மீண்டும் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் வராது. அதனால அவனவனுடைய இருதயத்தின் நிறுவனால்தான் நாவ் பேசும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்மளோட இருதயத்துல எப்படி நிரம்புது எல்லா விஷயங்களும்? மார்க் 7வது அதிகாரம் 20வது வசனம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமேன். மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, உள்ள போயிருக்குது தான் வெளியே வரப்போகுது. எப்படி வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு இந்த உலகத்தை பார்த்து மயங்குறான், எப்படி மயக்கம் அடிக்கிறான் அப்படின்றத வசனத்துல கவனிக்கலாம். ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆமென். ஆமென். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகின்ற பிசாஸ் என்றும்
பழைய அந்த பாம்பாகிய அந்த வலு சர்ப்பம் என்றும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகின்றவன் தான் பிசாசு. அவனுக்கு பேரே உலகம்தான். நம்ம எதெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம், எதெல்லாம் பார்த்து உணர்வடைகிறோம், இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது எனக்குள்ள சிரிப்பு உண்டாகுது. சில காரியங்களை பார்க்கும்போது இந்த உலகத்தின் மனுஷர்களுக்கு நடக்கிற சில விஷயங்களை வச்சு அதுக்கு அப்படிதான் நடந்திருக்கணும்னு சொல்லி நகைச்சுவையா அப்படியே நம்மளுக்கு உள்ளத்துக்குள்ள தோணுதுங்களா. ஒரு மனுஷனை குறிச்சு கேட்கும்போது ஏன் அந்த பிரதரா அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா, ஏன் என் வாயை வந்துட்டு அந்த பிரதரா அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, என் இருதயத்துல அந்த பிரதர் எல்லாரை காட்டிலும் தாழ்த்தப்பட்ட ஒரு பிரதர். அவர் வந்துட்டு ரொம்ப சிறுமை உள்ளவர், அவருக்கு ஞானம் கிடையாது, எனக்கு ரொம்ப ஞானம் இருக்கு அப்படின்றது போல நம்மளுடைய வாய் வார்த்தையை நம்மளுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி காமிச்சு கொடுக்குது. இது உலகத்துக்குரிய ஒரு விஷயம்தான். உலகத்தையே மோசம் போக்குன்ற அந்த வலு சர்ப்பமாகிய அந்த பிசாசு இருக்கிறான் இல்லைங்களா, அவன் இதுக்கு எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டவன் தான். மேட்டிமை அப்படின்ற அந்த காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, இப்படிப்பட்ட விஷயத்துக்கு அவன் தான் எஜமானா இருக்கிறான். அவனுக்குரிய சில சாயல்கள் நம்மளுக்குள்ள வெளிப்படும் போது பாவத்தை செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனா இந்த சாயல்லாம் நம்மையே அறியாம நம்மளுக்குள்ள வரும். நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம நிதானிக்கணும். இது நம்மளுக்கு பெருசா பாவம்னு சொல்லிலாம் தோணாம இருக்கும். ஆனா தோணும்படியா நம்ம என்ன பண்ணணும், வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் காமிப்பாரு, ஒற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனநிலைமைக்குள்ள நம்ம எப்போ வரணும். அதனாலதான் பிசாசுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோவான் 12:31 நீங்க வாசிக்கும் போது, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு சம்மந்தப்பட்ட ஏதொன்றும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏசப்பா எதனா ஒரு விஷயத்தை வச்சு தோக்கடிக்கலாமா, அவர் செய்ய போகிற அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு தடை செய்யறதுக்கு ஏசப்பா கிட்ட இந்த உலகத்தின் மேல எதனா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா, உலகத்தின் மேல ஏசப்பாக்கு எதுனா ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னா அந்த ஒரு வாஞ்சை அவனுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்தி ஆண்டவர் செய்ய போகிற அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு தடை செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு சம்மந்தப்பட்ட எதுவுமே என்கிட்ட இல்லை, அதனால நான் தான் அவன் தலையை நசுக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அதனால பிசாசுக்கு ஏசப்பா உலகத்தின் அதிபதின்னு சொல்லி பேர் வைத்திருக்கிறாரு. நம்மை மயக்குகின்றவன் அப்படின்னு சொல்லி பேர் வைத்திருக்கிறாரு. அப்படின்னா நம்மை மனதை மயக்குகின்றதை போல எல்லா மனுஷர்களும் எப்படி கம்பேரிசம் அப்படின்றது மனுஷனுக்குள்ள அந்த மாம்ச தன்மையிலேயே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது போல இது போல அது போல அப்படின்னு சொல்லி என்ன யாரும் வேத வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நியூ டெஸ்டிமெண்ட்ல நிறைய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஆனா ஏசப்பா நீ பேதுருவா இருக்கிற, உண்மையில தான் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்ன அந்த பேதுருக்கு 2 புத்தகத்தை எழுத வைத்தாரு. இன்னும் பேர் எழுதப்படாத அநேக சீஷர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா. 120 பேர் சீஷர்களோட பேர் நம்மளுக்கு தெரியாது, 3000 பேரோடைய பேர்கள் நம்மளுக்கு தெரியாது, 5000 பேருடைய பேர்கள் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது அவருடைய அவசியத்தை அவங்களும் விரும்பல. அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் அவ்வளவுதான். அந்த 5000 பேர்ல ஒருத்தனா நான் இருந்து நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறது தான் என்னுடைய பங்கா இருக்கணும். ஆண்டவருக்காக நான் நிக்கிறவனா இருக்கணும் அப்படின்ற உங்களுக்குள் யார் முந்தினவன் அப்படின்றது போல, யார் நாங்க முதல் மையில இருக்கணும் அப்படின்றது போல விரும்பாமப்பா, நானே இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடைய ஒரு தேவனா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனுஷகுமாரன் பணிவிடைகளை செய்கிறதுக்காக அல்ல, பணிவிடையே செய்கிறதுக்காக வந்திருக்க, உயிரையே கொடுக்கறதுக்கும் வந்திருக்க அப்படின்றாரு. நீங்க அவ்வளவுதான் உங்களை தாழ்த்தி கொள்ளுகிற அந்த காரியத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கரெக்ஷன் யாருக்கு மிக ஒரு பொருத்தமா அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த விஷயத்த பிரஸ்தாபம் பண்ணது யாக்கோபும் யோவானு தான். அவங்க தாயாரை அழித்து கொண்டு போய் ஏசப்பா கிட்ட இப்படி கேட்டது, வலது பக்கம் இடது பக்கம் நாங்க இருக்கணும், எங்களுக்கு முதன்மையான அந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அடுத்து எந்த இடத்துலயும் அவங்க பேர் சொல்றது கூட விருப்பப்படாம, நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன், என் பேர் ஏன் வெளிப்படணும், நான் ஆண்டவர் பிள்ளையா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்றது போலத்தான் எந்த விஷயத்திலையும் எனக்கு அது வேணாம் அப்படின்றது போல, எனக்கு முதன்மையான அந்த இடம் வேண்டாம், எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி போறது போல யோவான் புத்தகத்துல எல்லா இடங்களையும் பேர் எழுதப்படாத ஒரு சீஷியனா தன்னை அறிவித்துக் கொள்கிறான் இல்லைங்களா, அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். அப்படின்னா அவரோட பிள்ளைகளாகி நாம் அதன் மூலியமா புத்திமதி கத்துக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது இல்லைங்களா. வசனத்தை வாசிங்க, 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பார்க்குற உலகத்துல இருக்கிற சோசியல் மீடியாஸ் இருக்கட்டும், அந்த சோசியல் மீடியாஸும் உலகத்தின் பாவத்தின் மூலியமாக, பாவத்தை செய்கிறதன் மூலியமாக, பொய்யின் மூலியமாக, கபடத்தின் மூலியமாக, ஏமாத்துதல் மூலியமாக,
ஜனங்களை வந்துட்டு வேற வழியில நடத்துகின்றதுக்காக எல்லா ஜனங்களும் எங்களை பார்க்கின்றது மூலியமா அதிகமான ஒரு வியூவர்ஸ், எங்களை அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது மூலியமா நம்மளுக்கு ஐஸ்வர்யம் அதிகமாக கூடும் அப்படின்றதுக்காகலாம் இன்னைக்கு உலகத்தின் மக்கள் வந்துட்டு எந்தெந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்ற இன்னைக்கு ஒரு நியூஸ் சேனல்லையே எடுத்துக்கோங்களேன். நியூஸ் சேனல் நடத்துறாங்க. ஆனா நடத்தும் போது அந்த நியூஸ் சேனல்ல மக்கள் எல்லாருமே வந்து அந்த வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபேஷன் அது வந்துட்டு பெருகும்போது அவங்களுக்கு யூடியூப் வழியா இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இதன் மூலியமா அவங்களுக்கு பணம் போய் சேருது இல்லைங்களா? அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சேதி இல்லைனாலும் அதை சேதி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு நபர் ஒரு வார்த்தையை தான் பேசியிருப்பாரு. அந்த ஒரு கான்டெக்ஸ்டே வேறையா இருக்கும். அதை கட் பண்ணி வைத்தா மனுஷங்க பார்க்கும்போதே அவங்களுக்கு அப்படியே ஒரு அவங்க மனதை மயக்கின்றது போல, இல்ல உள்ள போய் பார்த்துடலாம் என்ன தான் இருக்கு அப்படின்றது போல தோணும் இல்லைங்களா? அது போல நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட உலகத்தின் மேல ஒரு வாஞ்சையோ ஒரு தாகமோ நம்மளுக்குள்ள எழும்பக்கூடாது. பசங்களுடைய எஜுகேஷன் விஷயங்களா இருக்கட்டும், அவங்கள கம்பேர் பண்ணி இவங்கள கம்பேர் பண்ணி அதை எடுத்து கம்பேர் பண்ணும்போது அவங்க மேல கோபமும் எரிச்சல், உலகத்துக்குரிய சாயல் பிசாசுக்குரிய சாயல் எனக்குள்ள வருதோ, கண்கள் நிச்சை மாம்சத்து நிச்சை ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல கண்கள் தான் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஏசப்பாவே சொல்றாரு, உங்களுக்கு கண்கள் இல்லாம இருந்தா, அவங்களுக்கு கண் இல்லாம குருடர்களா இருந்தா நிச்சயமா அவங்களுக்குள்ள பாவம் இருந்திருக்காது. அவங்க காண்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதனால தான் அவங்களுக்குள்ள பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பரிசேயர்களை யூத மக்களை பார்த்து சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால நம்மளுடைய கண் பார்வை இருக்கு இல்லைங்களா? கண் பார்வை என்கிறது நம்மளுடைய கவனத்தை குறித்து தான் அது சொல்லுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தாய் 6வது அதிகாரம் 21-22. மத்தாய் 6வது அதிகாரம் 21-22. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதே. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆமென். ஆமேன். என்னங்களா? உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உன் இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாலிப சகோதரனா இருக்கிற ஒரு வாலிப சகோதரிய திருமணம் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹிருதயத்தில் இருக்கிற பொக்கிஷம் அந்த மனைவியும் அந்த கணவரும் அப்படின்னு சொல்லி வைத்துக்கங்களேன். அவங்க எங்க போனாலும் அவங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க, என்ன பிரிஞ்சு போக கூட எப்பொழுதும் அவங்களோட இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் தான் இருக்கும் அப்படின்னா அவங்களோட கவனத்தை குறித்து தான் சொல்றாரு. அப்படின்னா உன்னுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உன் இருதயம் இருக்குன்னா, உன் இருதயம்னா கவனம். அதனால தான் சில பேர் எல்லாம் பேசும்போது அதை பிடித்த ஒரு நபர் யாருன்னா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா பக்கத்துல எவ்வளவு பேர் பேச வச்சாலும் அவங்க காதுக்குள்ளேயே போகாது அந்த விஷயம். பேசுற அந்த ஒரு நபர் பேசின வார்த்தையை திருப்பி திருப்பி நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கவனம் அந்த அன்பு அங்க இருக்கிறதுனால. அதனால தான் இயேசுப்பா சொல்றாரு 22வது வசனத்துல, இப்படியா மனுஷனுடைய அந்த சரீரத்துல அவனுடைய கண்கள் தான் வெளிச்சமா இருக்கு. அப்படி இருக்கிற அந்த வெளிச்சம் வந்துட்டு இருள் அடிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த இருளின் வேற என்னத்துக்குப்பா ஆகும் அப்படின்றாரு. அப்படின்னா நம்மளுடைய கண்கள் தான் நம்மளுடைய சரீரத்தின் விளக்கா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எப்போ நம்மளுடைய கண்கள் விளக்கா இருக்க முடியும் சொல்லுங்க? நம்மளுடைய கவனம் தேவனுடைய வசனத்தின் மேல திரும்பும் பொழுது அந்த கண்கள் எப்பொழுதும் கூட, இப்போ இன்னைக்கு ஒரு வாலிப சகோதரர் ஒரு சினிமா பார்க்குற ஒரு சகோதரோ ஒரு சகோதரியோ இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் அறியாதவர்களா இல்லை நாமளும் பழைய வாழ்க்கையில இருந்திருக்கும் இல்லைங்களா? இதை பார்த்துட்டு வெளியே போன உடனே அவங்களுடைய என்ன வரும் இருதயத்துல இருந்து? இவர் இந்த ஆக்டர் போல இருக்கிறாங்க, இவங்க இந்த இது போல இருக்கிறாங்க, இவருக்கு இந்த ஒரு காமெடியன் போல இருக்கிறாரு அப்படின்றது போல வந்து நம்மளுக்குள்ள நம்மளே சிரிச்சுப்போம். இல்லைன்னா இப்படி இருக்கணுமே நானும் அப்படின்றது போல ஒரு ஏக்கம் வாலிபர்களா இருக்கும்போது நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்கள் எழும்புறதுக்கு காரணம் என்ன? வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய கண்கள் வந்துட்டு இருளடிஞ்சு போனது போல இருந்துச்சு. நம்மளுடைய கவனம் அந்த நம்மளுடைய இருதயம் பொக்கிஷமா நம்மளுக்கு இருந்தது. இந்த விஷயங்கள் எதுல நம்ம அதிகமாக கவனத்தை செலுத்துகின்றவர்களாக அந்த இயக்கங்கள் ஒரு வாஞ்சைகளை நம்மளுக்குள்ளேயே எழுப்பி கொண்டோம். இதை எதுக்கு நம்ம இடங்களை அதிகமாக கொடுக்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆனா ஒரு வேத வசனத்தை வாசிக்கின்ற ஒரு சகோதரிகளாக நம்ம மாறின பிறகு பாருங்களேன், அதே ஒரு இருதயத்திற்குள்ள அப்படி அத்தேனு பட்டணத்தில் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்க வந்து கொண்டிருந்த எல்லாரிடத்திலையும் தர்கித்து கொண்டிருந்த அந்த சிலைகளை பார்க்கும் பொழுது அவனுக்குள் எரிச்சல் அடைந்து அவர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தர்க்கம் செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்க. சிலைகளை பார்த்த உடனே அந்த வசனம் ஞாபகத்து வரும். மார்க்கெட் பொசிஷன் கரெக்டா ஆவியானவர் பேசணும்னு நினைக்கிறாரு. இவர் முடவரா மாறப்பட்டிருக்கு, இதுக்குதான் காரணம், போய் பேசு அப்படின்றது போல நம்மளுக்குள்ள பேசுறாரு. இதோ இந்த ஒரு மருந்து எடுத்து யூஸ் பண்ணா இது நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளையா இருக்கிற என் வாயில ஆண்டவர் அறியாத ஒரு பிள்ளை கிட்ட என்னன்னு பேசணும்? குரோசின் போட்டா ஃபீவர் போகும் அப்படின்றது முன்னாடி ஃபீவர் வந்தது காரணம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு ரப்டன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நீ குரோசின் எடு ஹீல் ஆவ. இல்ல அப்படின்னு சொன்னா நீ குரோசின் இல்ல, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிட்டு வந்தா கூட உனக்கு ஃபீவர் போகாதுப்பா. சும்மாங்க
இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பிளட் செக்அப் எல்லாம் பார்த்தேன் அப்படின்றது போல தான் சொல்லிட்டு இருப்போம். மெயின் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெப்டன்ஸ் பண்ண வேண்டியது எங்க அப்படின்றது போல என் வாய் பேசுதா? எதை எடுத்தாலும் டேப்லெட், இதுக்கு இந்த டேப்லெட், இதுக்கு இந்த மருந்து, இதுக்கு இந்த இது அப்படின்னு சொல்லி பேசுதா? என் கண்கள் என்ன ஆயிருக்கு? சரீரத்தில் விளக்கா இருக்க வேண்டியது இருள் அடிஞ்சு போயிடுச்சா? அதனால தான் நம்ம இருதயத்தில் சோர்ந்து போகிறவர்களை போல ஒருவேளை மாறிட்டு வரோங்களா? உலகத்தின் சாயல் என்கிற பிசாசுடைய சாயல் நம்மளுக்குள்ள வந்துட்டு இருக்குங்களா? மத்தாய் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். மத்தாய் 6வது அதிகாரம் 21, 22ல சரீரத்தின் விளக்கா இருக்குன்றது வந்துட்டு கண்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா கண்கள் வந்துட்டு விளக்கா இருக்கிறது அப்படின்னு சொன்னா வசனத்தை வாசிக்கிறேன், அதன்படி வந்துட்டு நான் என் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வசனம் தங்கி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையினால நான் இருக்கிறதுனால நான் பார்க்கும்போது வசனத்துக்குரிய ஒரு பார்வையின்படியாகத்தான் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிப்பேன். ஒருவேளை நான் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல ஈடுபாடோட கூட இருந்து கொண்டு, ஈடுபாடு அப்படின்னா இந்த உலகத்துல சோசியல் மீடியாஸா இருக்கட்டும், இந்த உலகபூர்வமான சில காரியங்களை வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய கண்கள் என்ன மாறிடும்னா, நம்மளுடைய ஏக்கமும் நம்மளுடைய வாஞ்சையும் வேற விதமா மாறினபடினால இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்ம அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில பார்க்க ஆரம்பிச்சிருவோம். கர்த்தரை வந்துட்டு அறியாத ஒரு சகோதரர் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை அவனுடைய இருதயத்துக்குள்ள எழுப்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் வந்துட்டு இந்த சோசியல் மீடியா, உலகத்துல சினிமா இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால அவன் எதை பார்த்தாலும் உலகத்தை பார்த்த உடனே ஒரு ஆக்டர் கம்பேர் பண்ணி ஒருத்தனை பார்க்க ஆரம்பிப்பாங்க. உலகத்தின் காரியங்களை வச்சுதான் ஒருத்தரையும் இந்த காமெடியன்ஸ் போல இருக்கான், இவன் அது போல இருக்கான் அப்படின்றது போல. அப்படின்னா அவங்களுடைய கண்கள் வந்துட்டு சரீரத்தின் விளக்கா இல்லாம அது முற்றிலுமா அணிஞ்சு போயிருக்கிறது போல இருக்கு இல்லைங்களா? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய கவனமும் தேவனுடைய வசனத்திலிருந்து உலகத்தின் மேல திரும்பிடுச்சுன்னா நம்மளுடைய வாஞ்சையும் வைராக்கியமும் உலகபூர்வமா மாறும்போது, நம்மளுடைய கண்கள் பார்க்கும்போது கூட நம்மளுடைய கவனம் உலகத்தின் பிரகாரமா மாறும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் இருளா மாறிடுச்சுன்னா அந்த வெளிச்சம், அந்த ஒரு இருள் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சமே இருள் அடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை நாமளே வந்துட்டு அணைக்கின்றவர்களாக இருக்கிறோமா? அதனால அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாத்திலையும் வெளிப்படைய வேண்டும். லாஸ்டா கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரியர் 12வது அதிகாரம் 2-4. எபிரியர் 12வது அதிகாரம் 2-4. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமென். ஆமென். நம்மளுக்குள்ள விசுவாசத்தை தொடங்கினவரும் நிறைவேற்றுகின்றவருமா இருக்கிற நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல கண்ணோக்கமா இருந்து அவரை நினைவு கூறுங்க. அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அநேக நிந்தனைகளையும் அவமானங்களையும் அவங்க பார்க்கும்போது அதை ஒரு பொருட்டுன்னு சொல்லி எண்ணவே இல்லை. அவர் இந்த உலகத்துல இருந்தார், ஆனா உலகத்துக்குரியவரா இருக்கவில்லை. நாமும் இந்த உலகத்துல இருக்கிறோம், ஆனா இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. 2 கொரிந்தியர் 10:3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் இந்த உலகத்துல இருந்தாலும் நாங்க உலக பிரகாரமா யுத்தத்தை பண்றவங்க கிடையாது அப்படின்றாரு. ரோமர் 16வது அதிகாரம் 19-20 சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் என்னன்னு சொல்லி, உங்களுடைய கீழ்ப்படுதல் எல்லாருக்கும் வெளியரங்கமா தெரிஞ்சிருக்கு. அதி சீக்கிரத்துல பிசாச உங்களுடைய காலின் கீழே போட்டு ஆண்டோர் மிதிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி, உங்க காலின் கீழ் போடுவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா கீழ்ப்படுதல் தான் பிசாச நம்மளுடைய காலின் கீழ் போட்டு மிதிக்கிறது. பிசாசை மிதிக்கணும்னா பிசாசுக்குரிய இந்த உலகத்தின் மேல ஒரு பட்டத்துல வச்சுட்டு அவனை மிதிக்க முடியுங்களா? அவன் முன்னாடி தோத்துதான் போவோம். அவனுக்கு தெரியுமே நம்மளுக்கு தான் என்னென்ன பிடிக்கும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க ரசிக்கிறோம், எந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வாஞ்சியா விரும்புறோம் அப்படின்ற அந்த ஏக்கங்கள் அறிஞ்சதுனால நம்ம வந்துட்டு சோதிக்கப்படுகிறது போல ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை போராடுகின்றவர்களாக இருப்போம். அதனால தான் இந்த உலகத்துக்குரிய எந்த விதமான அந்த ஒரு வாஞ்சிகள் நம்மளுக்குள்ள எழும்பாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எச்சரிக்கையா இருக்கணும். அதனால தான் ஏசப்பா என் நாமத்தை நீங்க ஏற்றுக்கொண்டதுக்கு அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா மத்தாய் 24வது அதிகாரம் 13வது வசனத்திலையும்
மார்க் 13வது அதிகாரம் 23வது வசனத்திலையும் அவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு. மத்தாய் 10:22லயும், மத்தாய் 24வது அதிகாரம் 13வது வசனத்திலையும், மத்தாய் 24வது அதிகாரம் 25லயும் அவங்க மீண்டும் மீண்டும் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த எல்லாராலையும் நீங்க பகைக்கப்படுவீங்க, அப்போ முடிவு பரியந்தியம் யாரெல்லாம் நிலைத்திருப்பாங்களோ அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னமே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யோவான் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலும் இதே விஷயத்தையே இயேசுப்பா சொல்றாரு. நீங்க இடரல் அடியாதபடிக்கு உங்களுக்கு எல்லா காரியத்தையும் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா நான் அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அடுத்து எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதையும், இந்த உலகத்தின் மக்கள்னால எப்படிலாம் நான் பகைக்கப்படுவேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ஆண்டவரே சொன்னதுக்கு அடுத்து நான் கரெக்டான டைவர்ஷன்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுட்டு நடக்கிறதுக்கு நம்ம முன்ன போகணும். அவரை போலத்தான் நம்ம நடந்தாகணும் இல்லைங்களா? ஆனா உயிரை போகிற அளவுக்குலாம் நம்ம இந்த ஒரு போராட்டத்தை இந்த உலகத்துல நம்ம போராடல இல்லைங்களா? ஆனா ஏசப்பா அவருடைய உயிரையே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஸ்மிர்னால இருக்கிற அந்த சபைக்கு கூட ஏசப்பா என்னன்னு சொல்லி சொன்னாரு, உலகத்தை நீ வந்துட்டு நீ சாகுற அந்த நிலைமையில இருந்தா கூட நீ வந்துட்டு உத்தமனா இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? அது போலத்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மளுடைய இருதயத்துல சோர்ந்து போகிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. சோர்ந்து போகிற காரணங்களை உலகத்தின் மேல் வருகின்ற அந்த சிற்றின்ப இச்சைகள்னால, ஒரு உலகத்தின் மேல் எழும்புகின்ற அந்த வாஞ்சையினால தான் நம்மளுடைய இருதயங்கள் கர்த்தருக்கு முன்பதாக சோர்ந்து போய் ஆதியிலிருந்து அந்த அன்பை எழுந்து போனவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக நாம் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக எந்த விதமான போராட்டங்களோ பாடுகளோ நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால், அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நமக்கு வருகின்ற எந்த உபத்திரவங்களா இருக்கட்டும், அதற்கு தேவன் வரும்பொழுது அவர் மூலியமா நம்ம பலன் அடைவோம். நம்ம நித்திய மகிமையும் கனத்தையும் சுதந்திரத்து கொள்ள போகிறோம். அதனால நம்ம ஒவ்வொரு வசனங்களும் நம்மளுக்குள்ள நிறைவேறும் போது ஆண்டவர் முன்னமே சொன்னார், அது எனக்குள்ள நிறைவேறுச்சு, அதுக்காக மகிழ்ந்து களி கூறுகின்ற எப்பவும் நல் மனசாட்சி உடையவர்களாக நம்ம இருந்து அவரோட வருகை வரைக்கும் நம்ம வந்துட்டு விழிப்பா இருக்கும்படியா, நம்மளோட இருதயம் மகிழ்ச்சியா எப்பொழுதும் இருக்கும்படியா, அவருடைய காரியத்துல மட்டுமே நம்மளுடைய இருதயம் மகிழட்டும், இந்த உலகத்தின் காரியங்களை நம்மளுடைய இருதயம் பகைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முற்றுமா நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். நான் ஃபைனலா ஒரு பிரேயர் ஒப்பு கொடுத்து ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இயேசுப்பா, இன்று இரவு நேரத்துல உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா எங்கெல்லாம் இருதயத்தில் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம் என்கிறத என் தேவனாகிய கர்த்தர் நீர் அறிந்தபடியினால், நீங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறபடியினால், இந்த உலக அப்பா இதோ மோசம் போக்குகின்ற பிசாசா இருக்கிற அப்பா அந்தகார இருளின் செயல்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய கவனங்களை கர்த்தாவே கெடுக்க வேண்டும் என்கிறதுக்கு அப்பா அவன் கர்த்தாவே அப்பா போடுகின்ற எந்த விதமான ஒரு அப்பா கண்ணியில பிள்ளைகளாகிய நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு அப்பா எங்களுடைய இருதயங்களில் அப்பா அநேக விதமான அப்பா சோர்வுகளை எழுப்புகிறதுக்கு உண்டான காரணங்கள் என்னவென்கிறத நீர் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை உபதேசித்திருக்கிறீர் ராஜா. ஆதலால் ராஜா, உன் பிள்ளைகளாகிய நாங்கள் வைராகிய வாஞ்சியோடு கூட உங்களுடைய வருகை வரைக்கும் அப்பா நாங்கள் ஸ்திரமாக நிற்க எங்களை தகுதிப்படுத்தும் தகப்பனே. அப்பா நீர் அப்படியாக எங்களை தகுதிப்படுத்துகின்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறது ராஜா. இந்த உலகத்தில் அப்பா உலகத்தில் உள்ளவர்களை நாங்கள் அன்பு கூறாமல் அதை முற்றிலுமாக பகைக்க என் தேவனாகிய கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. நாங்கள் அறிக்கை செய்த அந்த நம்பிக்கை பொருட்டு நாங்கள் ஸ்திரமாக கடைசி வரைக்குமே இருக்க உம்முடைய பரிசுத்தாவினால எங்களுக்கு உதவி செய்து நீங்க எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருக்கரங்களை எங்க ஒவ்வொருத்தரோட ஜீவாத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.